இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்கா, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் போய் அட சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா? உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க, பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர், இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்சு மேல நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போய்டா. என் பொண்டாட்டி போறா, நீ என்ன கட்டா? டேய் அவரா, டேய் அவரா, ஏன் பொண்டாட்டி போவாடா? அவரா குடிங்க பிரதர். இல்ல பிரதர், வேறீங்களா நீங்க? சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர், இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா. பொதுவாக எம் மனசு தங்க அப்படி 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 பாத்தீங்களாமா, இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்களை வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்திருந்தா உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருப்பா. ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி, நான் இல்ல. அதான் உங்க பின்னால நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க. அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. அவனை கொஞ்சம் கடிச்சு வச்சிடுறேன். சிவராமா, அவனை கொஞ்சம் பிடிச்சு இழுடா. டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க இல்ல please. பாருமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. சரி. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கோ. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கலாம். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு தரேன். கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாலும் வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ, ஐம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்ட் ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னமா போனும் மணிக்கணக்கில் பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. ஓகே. அப்புறம் இந்த தட்டிமன்றம் சொன்னீங்களே, அது எப்போ? ஐயோ, பட்டிமன்றம் ஓ, சார். பட்டிமன்றமா? ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். எதுக்கு இறங்கணும்? மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. விடுமா, அவ மேல மான நஷ்ட வழக்கு போடாம விடவே மாட்டேன். சிவராமா, சாட்சி கையெழுத்து நான் போடுறேன். டேய், கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே. அடிமடியில ஆந்தைய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனையே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாப் இட். விடுங்க. ஆளாளுக்கு அவர் ஏன் ஜவுமுட்டா மாதிரி பிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, சும்மா இருக்கிறவனையும் அந்த பொண்ணை போய் பழிவாங்குன்னு தூபம் பண்றான்டா இவன். ஏண்டா, தூவம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா? தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற? அவன் கையால போட்டான்னா இவன் கரண்டியாலேயே போடுவான். ஏய் டாடி, அந்த ஜிப்பு வாயை மூடிக்க. மிஸ்டர் சிவராமன், இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிரதர்? ஏன் உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி, நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல. காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி, தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி, காயத்ரி பிளஸ் தேன்மொழி, தேன்மொழி பிளஸ் காயத்ரி, ஆல்வேஸ் ஒன்னு பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா? ஆமா பிரதர், உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க. அவ நீங்களும் அவளும் ஆப்போசிட்டா பேச போறீங்க. அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க. அந்த அவமானம் பத்தாத பிரதர். திஸ் இஸ் கரெக்ட். அமெரிக்கன் கவுபாய், என் புள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா. பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க. ஹலோ,
பிரதர் பிரதர் நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கிறீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? டெல் மீ. வீட்ல ஒரு பிரச்சனை. விடுங்க பிரதர், நேத்துக்கு தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். சில ஜோடிகள் உடனே செட் ஆகும், சில ஜோடிகள் 1 வீக்ல செட் ஆகும். இப்ப என்ன எடுத்துங்க, ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா உள்ள போன வேகத்திலே திரும்பி வந்துட்டா, துரத்தி விட்டா, அப்புறம் அப்படி இப்படி பேசி 6 மாசம் கழிச்சு செட் ஆனா. விடுங்க, உங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பிரதர், நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். என் பிரச்சனையே வேற. என்ன சர்வதேச பிரச்சனை சொல்லுங்க. என் மொத பொண்டாட்டி குழந்தையோட வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. யார்? சுமதியா? ஆமா. அந்த கருமாந்திரம் புடிச்சவன் இங்க எதுக்கே வந்தா? அவதான் உங்க கூட வாழ இஷ்டம் இல்ல, உன்னை பிடிக்கலன்னு டைம் வேஸ்ட் வாங்கிட்டு போயிட்டாலே. அப்புறம் எதுக்கு வந்து கலாட்டா பண்றா? அவங்க அப்பா சந்தர்ப்பம் பண்ணி கூட வந்திருக்கானா? 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அந்த டார்ச்சர் கூட பரவாயில்ல. இப்ப வந்தவ ஏன் முத கல்யாணம் நடந்தது சொல்லலன்னு டார்ச்சர் பண்றாளே. இப்ப சுமதி எங்க இருக்கா? அது ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு எதிர்த்து அப்படியே குடி வந்திருக்கா. வெரி குட். வாவ், உன் ஒய்ஃப் 2 பேரும் பக்கம் பக்கமா இருக்கிறது உனக்கு ஜாலி தானம்மா. ஃபர்ஸ்ட பாக்கும்போது செகண்ட திட்டு, செகண்ட பாக்கும்போது ஃபர்ஸ்ட திட்டு, அப்புறம் பாரு 2 பேரும் போட்டி போட்டு உன் மேல வந்து விடுவாங்க. என்ன முறைக்கிற? இப்படிதான் ரொம்ப போய் ஊருக்குள்ள உழைக்காம டக்காட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கா. நீங்க அதை கண்டினியூ பண்ணு. இத போய் உங்ககிட்ட சொன்ன பாருங்க. என்கிட்ட சொல்லாம ஜார்ஜ் புஷ் கிட்ட சொல்லுவியா? என்ன செய்ய சொல்லு? போ சொல்றியா? நல்லது சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க என்ன கூப்பிட்டு போய் வேலையை பாருங்களேன். நான் என்னைக்கே வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு புதுசா பார்க்க சொல்றீங்க? ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? வவுத்துக்குள்ள குடல்லாம் பின்னிக்கிட்டு கடமுடான்னு ஒரு சவுண்ட். ராத்திரியே சொன்னேன் அந்த பீஸ் மசாலாவே ரொம்ப திங்காதீங்கன்னு. கேட்காம வலிச்சு வலிச்சு முழுங்குனீங்க. இப்ப அது வேலையை காட்டிடுச்சு. போய் தொலைங்க. முடியாது. ஏன்? சூடா ஒரு கப் காபி சாப்பிட்டாதான் போக முடியும். ஏம்மா காயத்ரி, அந்த பாலை எடுத்துட்டு வாமா. இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. வந்துருவா, உட்காருங்க. சோபால உட்கார்ந்தா அசிங்கமாயிடாது. எந்திரிங்க. வந்துருச்சு. என்ன? ஓ எம்மா காயத்ரி, சீக்கிரம் வாமா, என்ன காப்பாத்து. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன, நானும் 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் பிடிக்காது. ஆ, எனக்கு டில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். ஆ, உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்ன பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்ற இல்லையே. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, ரொம்ப பேசுற. பாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா? வராது வராது, வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் ஒர்க். டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீங்க அப்பாயிண்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க்கே போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பள்ளிக்கூடமா? சரி, எத்தனை மார்க்? 100க்கு 100ண்ணே. 100%. ஓ லேடி, டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க தானே இருக்கு. எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரகத்துக்குள்ளயா? உனிக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி, உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ, அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஐயோ, ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்துருக்கேன். அம்சமா இருக்குங்க. கட். மத்த அம்சத்தையில நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி, ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்துக்கணுங்க. இருடா. டேய், யாரா நீ? நான் தானே அருள்சாமி. நிச்சே போடா. போலாமா? இல்ல போங்கண்ணே. நீ வேணா போடா. சரி. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. அஜோ 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 அஜோ. பாத்தி, கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி, உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. ஏய் அழாத விடு, சாப்பாட்டுக்கு நேரமாச்சு. வா. பசிக்கல.
வாடண்ணா டேய், என்ன அவன் மூக்க உறிஞ்சிரான் சளிகடி பிடிச்சிருச்சா பாவண்ண லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா பல ஜோடியில சேர்த்து வச்சேன்ன இவன் ஜோடியோட சேர முடியலண்ணே. என்ன அவன் பேச மாட்டான் ஊமையா நீயே பேசிட்டு இருக்கிற வராங்க ஏன்டா நீ ஏன்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற நீ என்ன புரோக்கரா இல்லண்ணே சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயித்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா உன் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னு இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுன்னு நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா. டேய் இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவன போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டோட சில பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம். ஓ ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது குலுங்கிறது உதிர்றது நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? டேய் படுவா உனக்கு மட்டும் இல்ல ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ், டூ சைடு லவ், த்ரீ சைடு லவ். அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா மண்டையை சொரியாதீங்கடா. படுவா எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆகிருச்சு. பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்கக்கூடாதா? அது இல்லைங்க. என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க அப்புறமா போட்டடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி கிஃப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே. மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே.